Hello, welcome to Max Class YouTube channel once again. Today we are going to see relations and functions exercise 1.5. Okay, இங்க பாருங்க exercise 1.5ல first sum. Using the function f and g given below, find f of g and g of f. Check whether f of g equal to g of f. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. f of xும் g of xும் என்ன பண்ணியிருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், அது ரெண்டும் ஈக்குவலான்னு என்ன செய்யணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ in the concept video itself we have seen how to do this sum இல்லையா. கான்செப்ட் வீடியோலேயே இந்த மாடல் சம்மை நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருந்தேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி போடுறதுங்கிறத இந்த சம்மை இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் இதில். ஸோ நீங்கள் அதிலே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க இதை இன்னொரு முறை என்ன பண்ணிக்கோங்க, கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன பண்ணணும், சொல்யூஷன் எழுதும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிறத கிவன் தட் போட்டு எழுதணும் இல்லையா. ஓகே, கிவன் தட் so given that f of x equal to x minus 6, g of x equal to what, x square. So இது வந்து எதோட சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன். ஓகேவா. ஸோ f of x என்னன்னு எழுதியாச்சு, g of x என்னன்னு என்ன பண்ணிட்டோம், எழுதிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து என்ன பண்ண வேண்டியதான், ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு என்ன செய்திருக்காங்க பாருங்க, f dot g equal to check whether f dot g equal to g dot f இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல f of g நம்ம என்ன பண்ணோம் போடலாம். LHS equal to what, f of g இல்லையா. அப்போ அந்த f of g நம்ம எப்படி எழுதுவோம், f of g of x இப்படி எழுதுவோம் இல்லையா. f of g of x ன்னு எழுதுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், f of இந்த g of x நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அந்த g of x ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அந்த g of x-க்கு பதிலாக என்ன பண்ணோம், we have to substitute x square. ஏன்னா g of x-ஓட வேல்யூ x square. Now this is termed as f of x. இந்த x square கம்ப்ளீட்டாக நம்ம xன்னு எடுத்துக்கணும். ஸோ f of xங்கிறது எப்படி இருக்குது, how is it, x minus 6. ஸோ இதை என்ன பண்ணிக்கணும், keep as x square as x square xன்னு எடுத்துக்கணும்னா x square minus 6. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. அடுத்தது RHS என்னது, என்ன RHS, g of f இல்லையா, g of f. இப்போ g of f போடணும். g of f எப்படி போடுறது பாருங்க, g of f எப்படி எழுதலாம், g of f equal to g of f of x. ஓகேவா. அப்போ g of f of x ஓட வேல்யூ என்ன, x minus 6 இல்லையா. ஸோ என்ன பண்ணுங்க, x minus 6ன்னு போட்டாச்சு. நவ் இப்போ என்ன பண்ணணும்னா, இதை g of x ஃபார்மில் இதை நம்ம என்ன பண்ணணும், எழுதணும் இல்லையா. அப்போ g of x ஃபார்மில் இப்போ இதை எழுதலாமா. ஸோ இப்போ எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள், இந்த g of x ஃபார்மில். ஸோ இப்போ பாருங்கள், g of x equal to இந்த சைட்லேயே நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ g of x-க்கு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், x square சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இதை என்ன பண்ணோம், சிம்பிளாக உள்ளே இருக்கிறது அப்படியே x minus 6 xன்னு எடுத்துட்டோம்னா இது என்னது, x square. ஸோ அகெயின் a minus b the whole square ஃபார்மில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a square minus 2ab, அப்போ 2 into x into 6, அப்போ என்ன வரும், 12x plus b square means 6 square. ஸோ 6 square equal to what, 36 இல்லையா. அப்போ இதுதான் என்னது, g of x. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ண, ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு எடுத்துக்கலாம், 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ செக் வெதர், நம்மளை என்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்கன்னா, செக் வெதர் f of g equal to g of f இதான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, f of g வந்து x square minus 6 வந்திருக்கு, அண்டு g of f x square minus 12x plus 36. அப்போ ரெண்டும் ஈக்குவலா, நாட் ஈக்குவல் தான் பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ அப்போ 1 நாட் ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் என்ன எழுதலாம், f of g நாட் ஈக்குவல் டு g of f. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், செக் பண்ணிட்டோம். ஓகேவா, புரிஞ்சுதா.
ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் சம் போகலாமா? இதில் எதுவும் டவுட் இல்லையே. ஸோ செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ செகண்ட் கொஷின் எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x, ஓகேவா? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இதையும் நம்ம என்ன பண்ணணும், சேம் அதே மாடல்லே நம்ம என்ன பண்ண வேண்டியதான், ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான். ஒர்க் அவுட் பண்ணால் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள் செகண்ட் சம். அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட், 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாடல்லே நம்ம ஃபஸ்ட்டு சம் மாடல்லே இப்போ எதையும் என்ன பண்ணியிருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு கிவன் தட் எழுதியாச்சு. எல்ஹெச்எஸ் என்னது, எஃப் ஆஃப் ஜி. எஃப் ஆஃப் ஜி எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ, 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அதை போட்டாச்சு இல்லையா? இப்போது இது எஃப் ஆஃப் எக்ஸாக மாறிடும். உள்ளே இருக்கிறது கம்ப்ளீட்டாக இட் இஸ் taken as x. So what is f of x here, 2/x. அதை கம்ப்ளீட்டா நம்ம x ன்னு எடுத்துட்டோம்னா 2/x ஃபார்மேட்ல இத என்ன பண்ணிக்கணும், நம்ம எழுதிக்கணும். So 2/2x square minus 1. Now RHS is g of f. So g of f is written as g of f of x. So what is f of x here, f of x is 2/x. So now take this as x and write it in the form of g of x. g of x ஃபார்ம்ல என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்ம் இந்த xக்கு பதிலா 2/x ன்னு இந்த g of xல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். what is g of x, 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், 2/x நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதை பாருங்க என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு அகெயின் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8/x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வந்துடும். ஸோ பாருங்கள் இப்போ கம்பேர் பண்ணுங்கள் ரெண்டுத்தையும், 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவல் இல்லையா? ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது, எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் நாட் ஈக்குவல்னு இந்த சம்மில் நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் தேர்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள் தேர்ட் சம் வந்து என்ன பண்ணலாம், அதே மாடலில் தான் தேர்ட் சம் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட், x/6ன்னு கொடுத்துருக்கா அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் f of x equal to 6x plus 6/3 and g of x equal to 3 minus x ன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டோம், கிவன் தட் எழுதியாச்சு. எல்ஹெச்எஸ் அதே மாடலில் ப்ரீவியஸாக ரெண்டு சம் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணமோ அதே மாடலே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்ஹெச்எஸ் வந்து என்ன வந்திருக்கு, 9 minus x/3, RHS 3 minus x/3. ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவல் இல்லையா? அப்போ 1 நாட் ஈக்குவல் டு 2, therefore f of g not equal to g of f. ஓகேவா? இப்போ நம்ம போட்ட ஃபஸ்ட்டு 3 சம்மே என்னென்னு வந்திருக்கு, நாட் ஈக்குவல் தான் வந்திருக்கு. இப்போ நான் லாஸ்ட்டாக ஃபோர்த் ஒன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபோர்த் ஒனில் f of x equal to 3 plus x and g of x equal to x minus 4. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்யூஷன் போடும்போது given that எழுதியாச்சு. LHS f of g போட்டிருக்கோம். f of g எப்படி எழுதலாம், f of g of x சேம் தான், ஒரு சேஞ்சும் கிடையாது. இப்போ g of x ரிமூவ் பண்ணிட்டு x minus 4 போட்டிருக்கேன்னா அடுத்தது இது f of x ஃபார்மேட்டில் எழுதணும். f of xங்கிறது என்ன, 3 plus x. ஸோ இந்த x வர பிளேஸில் x minus 4 போட்டுடணும். அதுக்கப்புறம் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வருது ஆன்சரு, x minus 1. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நவ் RHS என்ன, g of f. g of f எப்படி எழுதலாம், g of f of xன்னு எழுதலாம். ஸோ f of x ஓட வேல்யூ 3 plus x. ஸோ இதை g of x ஃபார்மேட்டில் எழுதணும்னா வாட் இஸ் g of x, g of x வந்து x minus 4. ஸோ அப்போ இதை வந்து அப்படியே xன்னு எடுத்துக்கிட்டோம்னா -4. அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா x minus 1ன்னு கிடைக்குது. இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 1 and 2 எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா? அப்போ therefore f of g ஈக்குவல் டு g of f இல்லையா? இப்போ நம்ம போட்ட 4 சம்ஸில் 3 சம்ஸ் நாட் ஈக்குவல்னு வந்தது, இந்த சம் மட்டும் ஈக்குவல்னு வந்திருக்கு. இது இல்லாமல் இந்த டிவிஷனில் இன்னொரு சம் இதே மாடலில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு என்ன ஈக்குவலாக வருதா நாட் ஈக்குவலான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? அப்புறம் எனக்கு ஆன்சர் சொல்கிறீங்களா? ஷால் வி பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் சம்? ஓகே, இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் 1.22 பாருங்க. இஃப் f of x equal to 3x minus 2, g of x equal to 2x plus k and if f of g equal to g of f, then find the value of k. ஓகே, இது சேம் அதே மாடலில் நம்ம லாஸ்ட் சம்மில் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். தட் இஸ் f of g அண்ட் g of f ரெண்டும் ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணி பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தோம். இதில் அவங்களே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல்னு கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்,
கேவோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சேம் லாஸ்ட் சம் எப்படி நம்ம போட்டோமோ அதே மாடலே ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா 2 ஈக்குவேஷன் வரும் இல்லையா, அப்போ இது எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம், எஃப் ஆஃப் ஜி, ஜி ஆஃப் எஃப் என்ன எடுத்துப்போம், ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டும் ஈக்குவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈக்குவல் போட்டு அதுலேருந்து நம்ம எந்த ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம்னா கேவோட வேல்யூவை அந்த 2 ஈக்குவேஷனையும் ஈக்குவலைஸ் பண்ணி அதுலேருந்து டெடியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கேவோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம் நம்ம எப்படி போடுறோம்னு பார்க்கலாமா. இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பாருங்கள். வாட் இஸ் எல்ஹெச்எஸ்? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி இல்லையா. இப்போ எஃப் ஆஃப் ஜி போடும்போது எஃப் ஆஃப் g of x சேம் அதே தான், ஒரு சேஞ்சும் கிடையாது. அப்படியே நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மாடல் எப்படி போட்டோமோ அதே மாடல் தான். ஸோ g of xக்கு 2x + k. இப்போ இதை f of x ஃபார்மேட்டில் எழுதணும்னா 3 × 2x + k - 2. இப்போ இந்த 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6x + 3k - 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏன்னா மூணுமே பாருங்கள், இது x, இது k, இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ அதனால் அதை டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நவ் என்ன பண்ணிக்கலாம், அடுத்தது ஆர்ஹெச்எஸ் போட்டுக்கலாம். இப்போ ஆர்ஹெச்எஸ் போடும்போது பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஆர்ஹெச்எஸ்? ஜி ஆஃப் எஃப். ஸோ இப்போ இதை போடும்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா. இப்போ போடும்போது பாருங்கள், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 3x - 2. ஓகேவா, இப்போ இதை என்ன பண்ணணும், g of x ஃபார்மேட்டில் இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 × 3x - 2 + k. இப்போ போடும்போது பாருங்கள், 3 × 2 = 6x - 4 + k. ஸோ அகெயின் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் என்ன பண்ணியிருக்கணும், 2ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, given that என்ன ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, 1 = 2ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ given that 1 = 2ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க, ஈக்குவலாக எழுதணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 6x + 3k - 2 = 6x - 4 + k. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவலாக எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தில் இருக்கிற இந்த 6x என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இப்போ இந்த கேவை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அதனால லைக் டேர்ம்ஸ்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துட்டோம்னா இப்போ பாருங்கள், 3k அந்த k இந்த சைடு வந்ததுன்னா என்ன வரும், -kன்னு வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது, -4. திஸ் -2 will become what, +2. 3k - k 2k. 2k = -2. So therefore k = what, k = -2/2. ஸோ k -2/2 வந்து என்ன வரும், -1 இல்லையா. 2 கேன்சல் ஆகிடும். அப்போ கேவோட வேல்யூ என்னது, -1. ஓகேவா. ஸோ சிம்பிள், ரொம்ப ஈஸி. அதே மாடல் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அதே மாடலு நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் 1 and 2 ரெண்டுத்தையும் ஈக்குவல்னு வச்சு நம்ம கேவோட வேல்யூவை என்ன பண்ணிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாடல் எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸை பார்க்கலாமா. நவ் எக்ஸசைஸில் செகண்ட் சம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே சச் தட் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் if f of x equal to 3x + 2 and g of x equal to 6x + k. ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, 6x - k. நம்ம லாஸ்ட் சம் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, அதே மாடலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சம்மையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு given that எல்லாம் எழுதியாச்சு. LHS பாருங்கள், LHS f of g இல்லையா, f of g எப்படி எழுதலாம், f of g of x. ஸோ முதல்ல g of x ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை f of x ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். f of x என்ன, 3x + 2. ஸோ நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, 18x - 3k + 2. நெக்ஸ்ட்டு RHS என்ன, g of f. g of f எப்படி எழுதலாம், g of f of x. ஸோ ஃபஸ்ட்டு f of x ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். f of x ஓட வேல்யூ 3x + 2 இல்லையா. அப்போ இதை g of x ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா g of x என்ன இருக்குது, 6x - k. ஸோ 6 × 3x + 2 போட்டோம்னா நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. என்னென்ன, 18x + 12 - kன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ given that f of g is equal to g of f அவங்களே கொடுத்துட்டாங்களே. ஸோ 1 = 2. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறோம், ஈக்குவலாக எழுதிட்டோம். இப்போ LHSம் RHSம் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் என்ன ஆகும்னா, இந்த 18x இருக்கு இல்லையா, ரெண்டு சைடில் இருக்க இந்த 18x ரெண்டு பக்கமும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேவா. ஸோ இப்போ எல்லா லைக் டேர்ம்ஸை ஒன் சைட் கொண்டு வந்துடுறோம். இந்த -k இந்த பக்கம் வந்தால் +k, இந்த 2 அந்த சைட் போச்சுன்னா -2. ஓகே, -3kலேருந்து கேவை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -2k வரும். 12 - 2 = what,
10. So therefore நமக்கு k தான் வேணும். k equal to இந்த 2 minus 2 multiplyல இருக்கு, equal to அந்த சைடு போனா என்னவாகும், டிவிஷன்ல மாறும். So 1 2s are 2, 5 2s are 10. So k ஓட வேல்யூ என்னது ஃபைனலா -5 னு நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? சோ இந்த டிவிஷன்ல இந்த செகண்ட் சம்ல உங்களுக்கு இன்னொரு ஒரு சம் இருக்கு. அந்த சம்மை நீங்க என்ன பாருங்க, இதே மாடல்ல நீங்க என்ன பண்ணி பாருங்க, வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஈஸியா என்ன வரும், ஆன்சர் வந்துரும். புக் பேக்ல உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்க என்ன பண்ணி பாத்துக்கோங்க, நீங்க போட்ட சம் ரைட்டான செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போலாமா? Now exerciseல third sum. If f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1 by 2, show that f of g equal to g of f equal to what? X. So same அதே மாடல்ல தான் நம்ம என்ன பண்ணணும், f of g யும் g of f யும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து என்னன்னு வரணும், நமக்கு x ன்னு வரணும். அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் given that எல்லாம் என்ன பண்ணிட்டோம், எழுதிட்டோம். given that 2x minus 1, f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1 by 2. ஸோ இது வந்து அதே மாடலில் நம்ம ப்ரீவியஸாக இப்போ நிறைய சம்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, சேம் மாடல் தானே. அப்போ அப்படியே போடலாம் இல்லையா? நீங்களும் என்னோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்களா? பார்க்கலாமா? சேமா நம்ம ரெண்டு பேருக்கும் எக்ஸ் வருதான்னு செக் பண்ணிப்போமா? லெட்ஸ் டூ. ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா? ஒர்க் அவுட் பண்ணப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்ததா பாருங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கிவன் தட்ட என்ன பண்ணியிருக்கோம், எழுதிட்டோம் இல்லையா. இப்போ எல்ஹெச்எஸ் பாருங்க. எல்ஹெச்எஸ் வந்து எஃப் ஆஃப் ஜியை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோமா. எஃப் ஆஃப் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன வந்தது உங்களுக்கு ஆன்சரு? என்ன வந்தது? எக்ஸ் வந்துச்சா? எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணதில்ல, எக்ஸ்ன்னு வந்ததா உங்களுக்கு? எஃப் ஆஃப் ஜி பாருங்க. ஜி ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 by 2ன்னு போட்டாச்சு. அதை எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ் -1 -1 0. ஸோ இங்கே எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் ஜி ஆஃப் எஃப் போட்டாச்சு. ஆர்ஹெச்எஸ் ஜி ஆஃப் எஃப் போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x - 1. ஸோ அகெயின் அந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதும்போது 2x - 1 + 1 by 2. இந்த +1 -1 என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். ஸோ அது வந்து 2x by 2. 2x by 2 means what? இந்த 2 get cancel. ஸோ இங்கேயும் x. அப்போ பாருங்க 1 and 2 equal. Therefore f of g equal to g of f equal to x. ஓகேவா? இப்போ இங்கே வந்து நம்மள show that it is equal to x ன்னு கொடுத்துருந்ததுனால நம்ம xன்னு என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக போட்டோம். இப்போ இதுவே xக்கு பதிலாக வேற ஏதாவது, ஐ மீன் ஃபங்க்ஷனை f of xக்கு பதிலாகவும் g of xக்கு பதிலாகவும் வேற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வேற வேல்யூ வர மாதிரி நம்மள ஷோ தட் பண்ண சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், இதே மாடலில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட்டை பண்ணணும். ஈஸியாக இருக்கு இல்லையா? இல்லை எதுவும் கஷ்டம் ஒன்றும் இல்லையே? ஓகே, இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க. இன்னொரு நெக்ஸ்ட் சம்ம இதே மாடலில் தான், ஃபோர்த்து சம்ம ஸ்லைட்டாக ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ அந்த சம்ம நம்ம எப்படி போடுறதுன்னு செக் பண்ணிக்கலாம். நவ் எக்ஸசைஸில் ஃபோர்த் சம் பாருங்கள். If f of x equal to x square minus 1, g of x equal to x minus 2, find g of f of a equal to 1. Find a if g of f of a equal to 1. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிட்டு அன்னோன் ஏவோட வேல்யூவை என்ன பண்ண சொல்கிறாங்க, நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அதை எப்படி போடுறதுன்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒர்க் அவுட் பார்க்கலாம். பாருங்கள், கிவன் தட்டை எழுதியாச்சு. f of x equal to x square minus 1, g of x equal to x minus 2. ஆல்சோ கிவன் தட் என்னது, g of f of a equal to 1. இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம வந்து ஏல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கிவன் ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்கிறதுனால நம்ம முதல்ல அதை என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வி வில் சேஞ்ச் இட் டு ஏ. ஓகே, g of f of x. ஸோ g of f of x எப்படி எழுதலாம், g of f of x. ஸோ f of x ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆஸ் யூஷுவல் முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, x square minus 3. நவ் g of f of a equal to 1 இல்லையா? இப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த எக்ஸுக்கு பதில் ஏ போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டோம்னா என்ன வரும், a square minus 3 equal to 1. இந்த 3 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்ததுன்னா என்ன வரும், +3 மாறிடும். ஸோ a square equal to 4, a equal to என்ன வரும், √4 வரும். √4 போட்டோம்னா நமக்கு என்ன வரும் ஆன்சர், +or-2. ஸோ ஏவோட வேல்யூ +or-2ன்னு நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஈஸி தானே? ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து அன்னோன் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாடலில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதே மாடல்லே உங்களுக்கு இன்னொரு சம் ஒன்று இருக்குது இல்லையா? இதில் செகண்ட் சம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஃபோர்த்துலேயே. அந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாடல்லையே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எக்ஸாம்பிள் 1.22வும் சேம் மாடல் தான். இந்த மாடல் எப்படி போட்டோமோ அதே மாடல் தான் அதுவும். நீங்கள் அதையும் என்ன பண்ணி பாருங்க,
நீங்களே என்ன பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லா சமமே நானே போட்டு காட்டிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் எக்ஸாம்பிள் 1.22 அண்ட் 4th செகண்ட் சம். ஓகே, நவ் லெட்ஸ் பாஸ் ஆன் டு 5th சம். Now exercise la 5th sum. Let a, b, c contained in or equal to n and a function f such that a tends to be defined by f of x equal to 2x plus 1 and g tends to b to c be defined by g of x equal to x square. Find the range of f of g and g of f. ஸோ இப்போ இதில் பார்த்துங்க ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம என்ன போட்டிருந்தோம்னா எல்லாமே வேல்யூஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். நவ் என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த சம்மில் நம்மள ரேஞ்ச் என்னன்னு சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் ஜியோட ரேஞ்சும் ஜி ஆஃப் எஃபோட ரேஞ்சும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், கிவன் தட்லாம் எழுதிடலாமா? பாருங்கள், நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஏ பி சி contained in or equal to n. என்னன்னா என்னது இதில் இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? n வந்து எப்பயுமே நேச்சுரல் நம்பர்ஸை இண்டிகேட் பண்ணும். ஆல்சோ எஃப் such that a tends to be, அகெயின் இன்னொரு சென்ட் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. என்னது g such that b tends to c. அதையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். g such that b tends to c. அப்புறம் f of x equal to 2x plus 1 and g of x equal to x square. as usual f dot g நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு போட தெரியும் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு f of g என்ன கிடைக்கும்னா 2x square plus 1 கிடைக்கும். அதே மாதிரி g of f யும் ஒர்க் அவுட் பண்ணோம்னா என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா 4x square plus 4x plus 1 கிடைக்கும். ஓகேவா? now ரேஞ்ச் எப்படி எழுதுறது பாருங்க. ரேஞ்ச் ஆஃப் f of g, இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் ரேஞ்ச் எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாருங்கள். என்ன நம்ம இதை பண்ணலாம், என்னென்னு எடுத்துக்கலாம்னா செட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ ஒய் தான் நம்ம ரேஞ்ச் சொல்லும்போது எப்பயுமே ஒயில் தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை சொல்லுவோம். தட் இஸ் ஒய் சச் தட் என்ன பண்ணலாம், ஒய் சச் தட் ஒயிலே, அந்த ஒய்ங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய அந்த இமேஜ் இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து எது ஃபங்க்ஷன் வந்து எந்த வேல்யூக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு, இந்த ஒய்யோட வேல்யூ தான் என்னது, இந்த எஃப் ஆஃப் ஜி அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ ஒய் எடுத்துக்கிறோம். ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு வாட், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 பிலாங்ஸ் டு என்னது, நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரில் தான் இது இருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு அது நேச்சுரல் நம்பர் தான் வரும். இப்போ இன்கேஸ் நம்ம இங்கே ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இப்போ நம்ம எக்ஸுக்கு 1 போடுறோம். 1 போட்டோம்னா என்ன வரும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ 2 into 1 ஸ்கொயர் 2, 2 + 1 என்ன வரும், 3ன்னு வரும். அடுத்தது நீங்கள் 2 போடுங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு 2 போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், 2 into 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும், 4 இல்லையா? அப்போது என்ன வரும், 2 into 4 + 1, 2 4 சாரி 8, 8 + 1 9. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ஒய்க்குன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஐ மீன் எஃப் ஆஃப் ஜிக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த 3 9 எல்லாமே என்ன நம்பர்ஸ் தான், இதுவும் அகெயின் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அதனால தான் நான் என்ன எழுதியிருக்கிறேன், பிலாங்ஸ் டு என்னன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் g of f போட்டோம்னா இதுவும் எப்படி எழுதலாம், செட் ஆஃப் போட்டு yன்னு எடுத்துக்கிட்டோம்னா y such that y equal to 4x square plus 4x plus 1. இதுவும் என்னதான் வரும், பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் தான். அதே மாதிரி நீங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதாமல் as it is அப்படியே 2x plus 1 the whole squareன்னு வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் 2x plus 1ன்னு வச்சு உங்களுக்கு ஒன்றே ஒரு சம்மு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுற பாருங்க. 2x plus 1 the whole squareன்னு போட்டோம்னா இப்போ நான் எக்ஸுக்கு 1 போட்டேன்னா என்ன ஆகிடும், 2 into 1 plus 1 the whole square இல்லையா? 2 into 1 என்ன, 2 into 1 2, 2 plus 1 என்னது 3யா? 3 ஸ்கொயர்னா என்ன வரும் உங்களுக்கு, 9ன்னு வந்துடும். ஓகேவா? இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட நம்பர்ஸும் எல்லாமே இந்த வேல்யூஸும் உங்களுக்கு எதுலே தான் வரும், நேச்சுரல் நம்பர்ஸில் தான் வரும். ஸோ அதனால தான் நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம், எப்படி எழுதியிருக்கோம், y such that y equal to 4x square plus 4x plus what 1 belongs to நேச்சுரல் நம்பர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே ஈஸியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ வித் திஸ் we come to end this session. ஓகே, இந்த வீடியோ செஷன் இதோட முடியுது. பேலன்ஸ் இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸை நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா சம்ஸும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார்
வாட்சிங்